ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் கஸ்டமர் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ அதாவது கனரா பேங்க்கோட மொபைல் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கனரா பேங்க் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி அது மூலமாக தான் ஆக்டிவேட் பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் அதோட கமெண்ட் செக்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எங்ககிட்ட கனரா பேங்க் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டு இல்லை. ஸோ ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி இந்த கனரா பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, கனரா பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கனரா மொபைல் பேங்கிங் ஆப்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த கனரா AI1 அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் கனரா பேங்கோட மொபைல் பேங்கிங்கான அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்கிப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்கிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதான் நமக்கு ஸ்டார்டிங் பேஜ். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைலில் இருக்க சிம்மெல்லாம் ஷோ ஆகும். ஸோ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மு தான் இருக்குது. ஸோ ஒரு சிம்மு தான் ஷோ ஆகுது. உங்கள் மொபைலில் 2 சிம் இருந்தால் 2 சிம்மு ஷோ ஆகும். இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த சிம் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட மொபைலில் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க சிம் இருக்கணும். ஸோ மினிமம் அதில் ஒரு 2 ருபீஸாவது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மெசேஜ் நமக்கு சென்ட் ஆகணும். சென்ட் ஆனால் தான் நம்மளோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஓடிபி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்கோடு, அதாவது இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு 5 டிஜிட் பாஸ்கோடு செட் பண்ணணும். செட் பண்ணி இதில் 5 டிஜிட் பாஸ்கோடை செட் பண்ண உடனே திரும்ப ரீஎன்டர் அப்படின்னு கேட்கும். திரும்பவும் அதே 5 டிஜிட் பாஸ்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஸ்கோடு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இது என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்கோடு அப்படின்ட்டு டாப்பில் கேட்டிருப்பாங்க. நம்ம இப்போது ஒரு 5 டிஜிட் லாகின் பாஸ்கோடை செட் பண்ணியிருந்தோம். அந்த பாஸ்கோடை தான் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இந்த இடத்துல அந்த 5 டிஜிட் பாஸ்கோடை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் லாகின் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் லாகின் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி லாகின் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணலை. ஸோ மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இனிமேல் தான் பண்ணணும். இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் லாகின் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் மொபைல் பேங்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவேட் மொபைல் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணி தான் நம்மளோட மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவேட் மொபைல் பேங்கிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் கீழே 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, ஆக்டிவேஷன் கோட், ஆதார் நம்பர் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் டெபிட் கார்டு அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு லாகின் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் கோட் அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போய்ட்டு என்னோட மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பரை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பரை வச்சு லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார்லேயும் ஒரே நம்பர் கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு இல்லாமல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஆக்டிவேஷன் கோடு கொடுத்தோன்னா நம்ம பேங்க்கு போய் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் இதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், ஒரே நம்பராக இருந்தால் மட்டும்தான் இது வரும். உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும். அதை நீங்கள் ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ண உடனே செலக்ட் அக்கௌண்ட் டு ஆக்டிவேட் அப்படின்னு வரும். எந்த அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவேட், அதாவது அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். உங்களோட மொபைல் பேங்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லாமலே இந்த மாதிரி உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேங்க்கு போகாமல் பண்ணணும்னா ஆதார் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ரெண்டையும் யூஸ் பண்ணி 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்கும். இல்லாமல் இருக்கவங்க நான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஆதார் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரும் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க மொபைல் நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் கனரா பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் ஏதாவது புரியலை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.